paperplane YouTube channel இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் கோழிக்கறி தொக்கு. இது சிம்பிளா குக்கர்ல எப்படி வச்சு இறக்க போறோம்னு தான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். தேவையான பொருட்கள் என்னென்னன்னு முதல்ல பார்த்துருவோம். கோழிக்கறி ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சிருக்கேன், சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளின்னு பார்த்தோம்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 4 அரிஞ்சு வச்சிருக்கேன். 4 வெங்காயம், 3 தக்காளி அதே மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கேன் பொடியா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை தவிர்த்து தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு 3 லவங்கம், சின்ன ஏலக்காய் ஒன்று வச்சிருக்கேன், கொஞ்சம் போல சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் தூள். இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சிருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்லாம் போட்டுருவோம். பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், சோம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் இதுலேயே காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடுவோம். போட்டுட்டு வதக்குறது நல்லா வதக்குங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துப்போம். எப்படியும் சிம்மில் வச்சு நல்லா வதக்க வேண்டியது தான். இதில் உப்பு இப்பயே போட்டுப்போம், கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 8 கல் உப்பு போட்டுடுறேன். அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வதக்கிடுவோம். வெங்காயம் தக்காளி ஒரு 15 நிமிஷம் வதக்கிட்டேன். நல்லா 10 நிமிஷம் சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ இதில் சிக்கன் போட்டு வதக்கிடுவோம். கோழிக்கறியை போட்டுருவோம். இதை போட்டு சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம், சிக்கனை போட்டுட்ட பிறகு இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வதக்குவோம். இது கூடவே இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதையும் போட்டுருவோம். மேலேயே கொஞ்சம் போல இந்த மிளகுத்தூள். இதை இப்போ மொத்தமாக வதக்கிடுவோம். நல்லா கலக்கி விட்டுட்டு அதை ஒரு 5-10 நிமிஷம் விட்டுருவோம். கோழிக்கறியையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூட வேண்டியது தான். ரொம்பவும் தண்ணி வேண்டாம், ஃபுல்லாக கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிப்போம்.
தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை மூட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது சால்ட்டு. மூடிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். குக்கரை திறந்துடுவோம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இல்லை நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கொத்தமல்லி இலையை வந்துட்டு அப்படி தூவ வேண்டியது தான் மேலே. ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைடு அப்படியே சப்பாத்தி நான் பண்ணேன். இந்த கிரேவிக்கு வந்து நம்மளுக்கு கூட தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எது இருந்தாலுமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கோழிக்கறி தொக்கு வச்சுருக்கேன். சாப்பிட்டா அப்படி இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி கோழிக்கறியினுடைய நன்மைகள்னு பார்த்தோன்னா உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது. கோழிக்கறி நரம்புகளுக்கு, எலும்புக்கு புரோட்டீன் அதிகம். சாதாரணமாக ஒரு காய்ச்சல், சளி அப்படின்னாலுமே அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு கோழி சூப் வச்சு குடிங்கன்னுவாங்க. ஆனால் அது நாட்டுக்கோழியாக இருக்கிறது சிறப்பு. நாட்டுக்கோழி தான் உடம்புக்கு நல்லது. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். பேப்பர் பிளேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.